ஆ. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்னையும் இந்த அதிகாலை வேளையில் ஒரு சாட்சியாக எழுப்பின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உள்ளம் உடைந்து உருகி ஜெபிக்கும் எம்மை கண்ணோக்கி பார்த்திடுமே. துன்பத்தை கண்ட வருடங்களுக்காய் சரியாய் நன்மையை தரும். துன்பத்தை கண்ட வருடங்களுக்காய் சரியாய் நன்மையை தரும். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேற்று இரவிலே நான் நன்றாக ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் கூடுகைக்கு செல்லணும். ஆவியானவரே விழிப்புள்ள ஜீவத்தை தாங்கன்னு சொல்லி சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படுத்தேன். தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் முழிச்சிருவேன். அலாரம் வச்சு முழிச்சிருவேன். இன்னைக்கு அலாரம் வச்சிருக்கேன். ஆ எனக்கு அலாரம் அடிச்சதும் தெரியல, ஒண்ணும் தெரியல. திடீர்னு எனக்கு இந்த பாட்ட மட்டும் யாரோ எங்கேயோ படிக்கிற மாதிரி சத்தம் கேக்கு. உடனே முழிச்சு அந்த செல் பக்கத்துல தான் வச்சு படுத்திருப்பேன். அதை எடுத்து பார்க்க மணி 4:50. ஐயோ! ஜெபம் பண்ண முடியாது. கூடுகைக்கு போகணும். திருப்பி முகம்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து, இருக்க தேவாதி தேவன் அவருடைய பிள்ளைகளை அ கலங்கி தவிக்க விட மாட்டார். ஏற்ற நேரத்திலே எழுப்பி வைப்பார். இந்த வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி என் மகன் வந்து சாயங்காலம் வேளையில கடைக்கு போயிட்டு வரேன்னு போனான். ஆனா, அவன் கடைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு திருச்செந்தூர் போயிட்டான். திருச்செந்தூர்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனுக்கு அங்க அந்த பைக்ல வரும்போது, ஒரு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் அங்கருந்து வந்திருக்கு. இவன் எப்படி லாந்தி எப்படி விழுந்தா என்னன்னு தெரியல. அந்த பக்கம் விழுந்திருக்கான். நான் வந்து அந்த நேரத்துல பைபிள் தான் வாசித்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு பைபிள்ல கண் தெரியாது சரியா. அதனால செல்லுலே பைபிள வச்சு தந்திருக்கான். பாட்டு எல்லாமே செல்லுல வச்சு தந்திருக்கான். நான் அத படிச்சுட்டு இருக்கச்சுங்க ஒரு கால் வருது. இந்த நம்பர் புதுசா வருது. என்ன 10:45க்கு வருது என்னன்னு பார்த்தா, ஆ எடுத்து அட்டெண்ட் பண்றேன். அம்மா உங்களுக்கு லிவிங்ஸ்டன்னு ஒரு மகன் இருக்கானான்னு கேட்காங்க. ஆமா ஐயா 2வது மகன் அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் ஓடல. 11 மணி வேளையில நான் யாரும் போய் கூப்பிடுவேன். ஒருத்தரும் கூப்பிட முடியாது. என் பிள்ளைகள் மத்த பிள்ளைகள் அங்க இருக்கேன். ஆனா மூத்தவன் அன்னைக்கு வந்திருந்தா, அவன் மனப்பாடம் சுத்தி பார்க்க போயிட்டான். திரும்ப நான் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன போடுறேன். மூத்த மகனுக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது. அதனால அவன் அந்த திருச்செந்தூர்ல ஒரு கடையில முன்னால வேலை பார்த்தான். அந்த கடைக்காரருக்கு ஃபோன் அடிச்சேன். இப்படி ஒரு நண்பர் எனக்கு கால் வந்திருக்கு ஆக்சிடென்ட்ன்னு உண்மையா என்னன்னு நீங்க திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில இருக்காங்களா? அப்படின்னு சொன்னேன். அவரு போய் பார்த்து உண்மைதான். நீங்க ஆதார் அட்டைய சென்ட் பண்ணி விடுங்க எனக்கு. அது இங்க வச்சு பார்க்க முடியாது. திருச்செந்தூருக்கு கொண்டு போணும். அப்படின்னு சொல்லி தூத்துக்குடிக்கு கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆதார் அட்டையெல்லாம் சென்ட் பண்ணி விட்டு, அங்க போய் பார்த்தா அவனுக்கு இந்த கழுத்து பகுதியில ஒரு காயம். ஆனா அக்குள் பகுதியில 3 தையல் பட்டிருக்கு. தலையில இந்த சைடு பகுதியிலயும் 2 தையல் பட்டிருக்கு. ஆனா என்னால அவன போய் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஆனா நான் தனிமையா பஸ் என்னால போக முடியாது. யார கூட்டிட்டு போவேன்னு நான் எனக்கு ஒரே கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, அவன் வந்து காலையில எழும்பின உடனே ஸ்தோத்திர பலிகள் வைப்பான். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போடுவான். தினகரன், மோகன்சிலாசஸ் இவங்க பிரசங்கத்தெல்லாம் வைப்பான். முழங்கால் மட்டும் அவன் மடக்கல. என்ன வசனம் எங்க இருக்குன்னு கேட்டாலும், அவன் அந்த கூகுள்குள்ள போய் பார்த்து இந்த வசனம் இந்த அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கிற எல்லாமே சொல்லுவான். நான் அவனுக்காக ஜெபிச்சுட்டு தான் இருப்பேன். நான் கூடுகைக்குள்ள வந்து ஜெபம் நான் பண்ணுவேன். எனக்கு இந்த கூடுகையில அதிகாலை ஜெபம் 1 1/2 மணி நேரம். சாயங்காலம் ஜெபம் 7 மணிலேருந்து 8:30 1 1/2 மணி நேரம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். வெள்ளிக்கிழமைன்னா 5 மணி நேரம். உபவாச ஜெபம் வரும். எப்படி 2 மணி வரைக்கும் ஆயிரும். 1:30 வரைக்கும் ஆயிரும். 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு விட்டுருப்போம். மீதியான நேரத்துல நான் இருந்தாலும் பாட்டு படிச்சா எனக்கு அப்படியே ஜெபம் வந்துரும். பைபிள வாசிச்சுட்டு இருந்தா அந்த வசனம் என் இதயத்துல பேசினா அப்படியே ஜெபிச்சுருவேன். அப்படி எனக்கு இந்த ஜெபம் இந்த கூடுகையில வந்ததுனால தான் இவ்வளவு ஜெபம் எனக்கு அதிகரிச்சு, வேத வாசிப்பும் அதிகரிச்சு இருந்தது. அந்த சத்தியம் தான்
அந்த வேதம் தான், அந்த ஜெபம் தான் என் பிள்ளைய தாங்கி, அல்லது அந்த பஸ் ஏறுனதுக்கு, அந்த அக்கிள் பகுதியில் தையல் போட்டதுக்கு, அப்படியே இது பண்ணி போயிருக்கும். இதையெல்லாம் வேதம் சொல்கிறது, "வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கும் குருவியைப் போல என் மகனுடைய ஆத்துமாவை தேவன் பாதுகாத்துக் கொண்டு தந்தார்." ஆனால் இனியும் அவன் அந்த குடியை விட்டு விலக வேண்டும் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். மற்றபடி எல்லா காரியமும் ஆலயத்துக்கு போறதும் போயிடுவான். எல்லாம் நல்ல மாதிரி செய்யணும். ஆனா தேவன் அவனுடைய முழங்காலை முடக்க பண்ணணும். எங்கே எனக்கு ஜெபிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். அது இந்த கூடுகைக்கு வந்ததுனால அதிக மேன்மையானதை கண்டேன். ஏன்னா கடந்த ஆண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆக்சிடென்ட். ஒண்ணு கார்ல மோதி அந்த ஊழியக்காரங்க. ஆகையினால அவனுக்கு நல்ல விடுதலையான அந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை தெய்வம் கொடுத்தார். மீண்டும் என்னுடைய பேரன் ஒரு பையன் ம் பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர் படிக்கிறான். அவனும் காலேஜ்ல இருந்து ஷாப்பிங் போகும்போது வண்டியில போயிருக்கான். அவனும் கீழ விழுந்து கை முறிஞ்சு 2 மாசமாக இருந்து திரும்ப இப்ப தான் காலேஜ்க்கு போய் சேர்ந்திருக்கிறான். அதனால என் தேவாதி தேவன் கர்த்தருடைய சிற்றைய அற்பமா எண்ணாதே. கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் அவரு எனக்கு இந்த சிற்றையை தந்து என்னை அவருடைய பாதத்தில் உயர்த்துகிறார். அதனால தேவன் என்னோடு கூட இருக்கிறார்ன்னு நான் ஒரு திட நம்பிக்கையோடு இருக்கிறேன். எனக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் தெய்வம் தான் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவார். ஆனா இன்னொரு காரியம் மறந்துவிட்டேன். இதையெல்லாம் இருக்கும்பொழுது நான் என் மகன அதிகமா சத்தம் போடுவேன். அது அதனால அவன் திரும்ப எதுவும் பேசிக்குவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வியாழக்கிழமை அப்படி பேசியிருக்கிறேன். ஆனா வெள்ளிக்கிழமை அதிகாலையில நான் எழும்பி கூடுகைக்கு வந்திருக்கேன். அப்போ பிரதர் வந்து இந்த சண்டை போட்டுட்டு அந்த திட்டுறது, மகன திட்டுறது அப்படின்னே சொன்னாங்க. இது என்ன நேரத்துக்கு தான் ராத்திரி நம்மளுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அ பாஸ்டர் இப்படி சொல்றாரு. யாரோ போய் பாஸ்டர்ட்ட சொன்ன மாதிரி தான் எனக்கு. அப்படியே தான் என் மண்டைக்குள்ள எண்ணம். அப்படியே இருந்தேன். அது முடிச்ச உடனே 5:55க்குலாம் அ பாஸ்டர் அம்மா வந்துருவாங்க. ரெஜினா அம்மா வந்துருவாங்கல்ல. அவங்களும் இதே வார்த்தைய தான் சொல்றாங்க. இதையே வார்த்தை சொன்னோனே எனக்கு அப்பவே கண்ணீர் தார தாரையா வந்துட்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவன். இவர்களுடைய இரு மனமும் ஒருமனப்பட்டதுனால தான் இருவருக்கும் ஆவியானவர் ஒரே ஆவியை ஊத்தி, ஒரே சிந்தையை ஊத்தி, ஒரே காரியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த வெளிப்பாடு கூட அவர்களுக்கு இருவருடைய மனம் ஒரே மனமாய் இருந்ததுனால தான் என் தேவன் வெளிப்பாட்டின் மூலமாக என்னை சந்தித்து மீண்டும் இந்த கூடுகையை நான் வளர்த்து இந்த கூடுகைக்கு வர்றதுக்கு கிரியை செஞ்சார். ஏன்னா இந்த கூடுகை அப்பதான் நினைக்கிறேன். இது தேவனால் நியமிக்கப்பட்ட கூடுகை தான். நம்மளுக்கு பிரச்சனை வந்தோம்னா அது அப்படி இது அப்படி இந்த கூடுகையை தேவன் தான் ஆசீர்வதித்து பருகி பருகி பண்ண கணவனையும் மனைவியும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால் இந்த கூடுகைக்கு வருகிற அனைவரும் விசுவாச பிள்ளைகளாய் இன்னும் பலத்து பெருக உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த சாட்சி வந்து சொல்றது நம்முடைய பெருமைக்கோ, நம்முடைய இதுக்கோ அல்ல. மற்றவர்களுடைய விசுவாசம் பலப்படணும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. ஆகையினால் இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் அனைவரும் விசுவாச பிள்ளைகளாக இன்னும் அதிகமாய் பலத்து பெருக நான் தேவனிடத்தில் கேட்கிறேன். எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்ததுனால வார்த்தைகள் தந்து தேவன் தான் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமா